வெல்கம் டு அபீஸ் ஃபுட் புக். இன்றைக்கி தூளி கூட கசப்பில்லாத நல்ல கிறிஸ்பான சுண்டைக்காய் வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த மெத்தடில் சுண்டைக்காய் வத்தல் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா லேசாக எண்ணெயை ஊற்றி வறுத்துட்டு சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் தொட்டு சாப்பிட்லாம். சுண்டைக்காய் பொடி வத்த குழம்புக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் லைட் க்ரீனாக உள்ள பிஞ்சு சுண்டைக்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வத்தல் ரொம்ப நல்லாயிருக்கும். சுண்டைக்காயை காம்பை நீக்கிட்டு 2 தடவை நல்லா தண்ணியில் கழுவிட்டு வடிகட்டி ஒரு எவர் சில்வர் பாத்திரத்தில் போட்டு 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நான் 250 ml கப்பால் 2 கப் சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். 1 கப் சுண்டைக்காய்க்கு 3/4 கப் தண்ணி. அதனால் 1.5 கப் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா கொதித்ததும் சுண்டைக்காயில் ஊற்றி ஒரு தட்டு வச்சு மூடி 20 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. இதை மாதிரி வெந்நீர் சேர்த்து செய்யும்போது வத்தல் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். 2 கப் சுண்டைக்காய்க்கு 1.5 கப் மோர் எடுத்துக்கோங்க. மோர் இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியான மோராகவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் வத்தலில் நல்லா ஒட்டி பிடிக்கும். மோர் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா காய்க்குள்ளே இழுக்காது. அதனால் வத்தல் ரொம்ப கசக்கும். சுண்டைக்காய் மேலே ஒட்டி பிடிக்காமல் காய வைக்கும்போதே உதிர்ந்து போயிடும். 2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து வச்சுக்கோங்க. 20 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி லேசாக வெந்த மாதிரி இருக்கும். ஒரு வடிகட்டியில் சேர்த்து கலர் மாறாமல் பச்சை கலராக இருக்கிற காயெல்லாம் முத்தல் காயாக இருக்கும். அதெல்லாம் எடுத்து தூர போட்டுடுங்க. நான் உங்களுக்கு முத்தல் காய்னா எப்படி இருக்கும்னு செஞ்சு காட்டுறதுக்காக தான் இதை மாதிரி வடிகட்டியில் வச்சு காட்டியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்திங்கன்னா காயோட கலர் உடனே கருப்பாயிடும். அதனால் அந்த வெந்நீர்லேயே வச்சுக்கோங்க. சுண்டைக்காயை இது மாதிரி ஒன்றா எடுத்து கத்தி இல்லைன்னா அருவாமனையில் காம்பு பாகத்தில் லேசாக ஒரு ஸ்லிட் போட்டு எடுத்து வச்சுருக்க மோரில் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் மெனக்கட்ட வேலை தான். ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா விதையெல்லாம் கொட்டி வேஸ்ட்டாக போகாமல் இருக்கும். நசுக்கிட்டு சேர்த்திங்கன்னா குயிக் அண்ட் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஆனால் நசுக்கும்போது அந்த விதையெல்லாம் வெளியில் வந்து காய வைக்கும்போது வேஸ்ட் ஆகிடும். இன்னொன்று வத்தலும் இது மாதிரி உருண்டையாக முழுசாக கிடைக்காது. எல்லா சுண்டைக்காயும் அரிஞ்சு மோரில் சேர்த்துட்டு மூடி ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விட்டுக்கோங்க. இல்லைன்னா ஓவர் நைட் ஊற விட்டதுக்கப்புறம் காலையில் சுண்டைக்காய்களை மட்டும் ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுட்டு சுண்டைக்காய் மோர் 2ஐயும் வெயிலில் வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டுக்கோங்க. மோரை ஃபஸ்ட்டு நாள் மட்டும் வெயிலில் காய வச்சிங்கன்னா போதும். அதுவே ரொம்ப திக்காக வந்துடும். அடுத்தடுத்த நாள் வச்சிங்கன்னா மோர் ரொம்ப திக்காயிடுறதுனால உப்பு புளிப்பு அதெல்லாம் காய்க்குள்ளே இறங்காது. வத்தல் கசக்கும். இன்னொன்று மேலேயும் ஒட்டி பிடிக்காது. ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் வத்தலை எடுத்து மோர்லேயே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி காலையில் வரைக்கும் ஊற விட்டுக்கோங்க. காலையில் எடுத்து பிளேட்டில் போட்டு வத்தலை மட்டும் காய வச்சுட்டு மோரை உள்ளே மூடி வச்சுடுங்க. சாயங்காலம் எடுத்து மோரில் போட்டு கலந்து விட்டுடுங்க. 3 நாள் இதே மாதிரி காய வச்சதுக்கப்புறம் இது போல் பெசர்னாப்பில் வந்துடும். வெயிலில் காய வச்சுக்கோங்க. அன்னைக்கு சாயங்காலம் எடுத்து வத்தலை மட்டும் ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு அந்த தட்டில் ஒட்டி இருக்கிறதுல கொஞ்சமாக மோர் இல்லைன்னா தண்ணி ஊற்றி நல்லா குழச்சிட்டு இந்த வத்தலை அதிலே போட்டு கலந்துட்டு அப்படியே அமுத்தி வச்சுடுங்க. காலையில் எடுத்து பார்த்திங்கன்னா மோர் இது மாதிரி சுண்டைக்காயில் நல்லா கோட்டாயிருக்கும். பிளேட்டில் போட்டு காய வச்சுக்கோங்க. இதை மாதிரி செய்கிறதுனால மோர் வத்தலில் நல்லா கோட்டாயிருக்கும். பொரிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வத்தல் இது மாதிரி மொரப்பாக வர வரைக்கும் காய வச்சு எடுத்துக்கோங்க. வெந்நீரில் போட்டு இந்த வத்தல் செய்கிறதுனால எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குதுன்னு பாருங்கள். கசப்பும் இருக்காது. அதனால் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 இயர் வரைக்கும் கெட்டு போகாது. 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு காஞ்சதும் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு 1 கை சுண்டைக்காய் வத்தல் சேர்த்து இது மாதிரி நல்லா சுருக்கம் இல்லாமல் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்து ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.